Hi, hello, welcome to our channel Eat, Sleep, Repeat. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு டேஸ்டியான டிஃபன் சாம்பார் ரெசிபி. ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க வீடியோ போட்டா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். டிஃபன் சாம்பார் செய்யறதுக்கு இன்னைக்கு நான் 50 கிராம் பாசிப்பருப்பு 50 கிராம் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டு பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஊற வைங்க. இப்படி நம்ம பருப்பு ஊற வச்சு சமைக்கிறதுனால பருப்பு சீக்கிரமா குக் ஆயிடும். இது கூட ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட், 4-5 பீன்ஸ் இது எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததா பருப்புல 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரிஞ்சு வச்சிருக்க காயெல்லாம் பருப்போட சேர்த்து வேக வச்சிடலாம். ஒரு பிரஷர் பேன்ல கொஞ்சமா தண்ணி ஊத்தி அந்த பருப்பு அதுல வச்சு மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறம் அடுப்பை சிம்ல வச்சிடுங்க. 10 நிமிஷம் சிம்லே நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளேம்ல வச்சிடுங்க. ஃபைனலா ஒரு விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு பேன்ல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதை இப்ப லைட்டா வணக்கிட்டு 2 வரமிளகாய் சேர்த்துருங்க. அடுத்ததா நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பை இது கூட சேர்த்துருங்க. சாம்பாரை நல்லா கலக்கி விடுங்க. நம்ம கடுகு ஜீரகம்லாம் போட்டு தாளிச்சிருக்கோம், அதனால ஒரு தடவை கலக்கி விட்டுக்கலாம். இதுக்கு மேல 1 ஸ்பூன் சாம்பார் தூள், சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சாம்பாரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததா கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சாம்பார் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இதுல இப்போ 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுருங்க. போட்டு கிண்டி விட்டுட்டு திரும்பவும் மூடி வச்சிருங்க. இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இந்த மாதிரி நம்ம ஃபைனலா கொத்தமல்லி தூள் சேர்க்கறதுனால சாம்பாரோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளவுதான், 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலா மேல கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவி விட்டுருங்க. கம கமன்னு நல்ல வாசனை வருது. அவ்வளவுதாங்க, டேஸ்டியான டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஈட் ஸ்லீப் ரிப்பீட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.